ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு அவர் மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் லவ்டு ஒன்று வந்து உங்களால் விடவும் முடியல. ஆனால் பட் அவங்க வந்து உங்களை எந்த சுச்சுவேஷன்லேயும் எந்த இடத்துலையும் வேல்யூ பண்ணலை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் உங்களால் வந்து அந்த கனெக்ஷனை வந்து விட முடியல. ஏன் அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்காக தான் ஏன் வந்து அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து இப்போ வந்து கிளாரிட்டி எடுக்கலாம். உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் என்ன, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி உங்களை ஏன் வந்து வேல்யூ பண்ணலை, அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத நம்ம இப்போ இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் உங்கள் பர்சனை விசுவலைஸ் பண்ணிக்கோங்க, மைண்டை காமாஸ்ட்டு ரீடிங்கை கவனிங்க. அண்ட் கார்ட் சஃபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்கள் எனர்ஜி வந்து கிளியராக இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்யூஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டில் இருந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்றத நம்புங்க. யூனிவர்ஸ்கிட்ட வந்து உங்களோட வேண்டுதல்களை வையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும். பாசிட்டிவாக தான் நடக்கும். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, உங்களோட பர்சன் உங்களை வேலி பண்ணலை, பட் ஆனாலும் உங்களால் ஏன் விட முடியல அப்படின்றதுக்கு தான் நமக்கு இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு மைண்டுக்கு தெரியுது இது தப்பு அப்படின்றது. ஆனால் வந்து ஹார்ட்டை வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஹார்ட் வந்து விடுறதுக்கு வந்து ஹார்ட் வந்து ஒத்துழைக்கலை. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நம்ம எனர்ஜிஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் ஏன் வந்து விட முடியல அப்படின்றதுக்கு வந்து நேச்சுரலி நீங்கள் வந்து ரொம்ப கேரிங் அண்ட் கிவிங் பர்சன். ஸோ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் பழகிட்டு அவங்கள விட்டுட்டு போகிற டைப் கிடையாது. ஸோ நீங்கள் பில்ட் பண்ணின பாண்டை வந்து நீங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து கிளாரிட்டியாக இருக்காங்க. இந்த கனெக்ஷன் என்னென்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. கான்சியஸாக தான் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து உங்களை வந்து அவங்க வேல்யூ பண்ணலை அப்படின்றதுக்கு வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கம்ஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறதுக்கு வந்து அவங்க வந்து நினைக்கல. ஸோ அதுதான் ரீசன். ஸோ அதாவது அவங்க வந்து உங்களை லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற பயம் வந்து இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டு போக மாட்டீங்கன்றது வந்து ஆல்ரெடி ஹி நோஸ். ஏன் வந்து இந்த கனெக்ஷனில் வந்து இந்த ஸ்டக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், பேஷன் இருக்குது, ஃபிசிக்கல் இனிஷியல் ஸ்பார்க் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பார்க்கு தான் உங்களை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இது என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 of Wands வந்து இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன், ஒரு போட்டி, ஒரு ஸ்ட்ரகிள், இது எல்லாமே இருக்குது. பீஸ் இல்லை, பட் ஆனால் வந்து ஸ்டேபிள் லவ் இல்லை. இது வந்து கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட் எனர்ஜியாக தெரியுது. அண்ட் இப்போ நம்ம கிளாரிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்கள விட முடியல அப்படின்னா அவங்க வந்து ரைட் பர்சனாக இல்லை. அண்ட் அந்த இனிஷியல் ஸ்பார்க் வந்து உங்களை இன்னும் வந்து அந்த கனெக்ஷனை நோக்கி பிடிச்சி வச்சுருக்குது. அண்ட் அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5 of Swords. ஸோ இந்த கனெக்ஷனில் யாராவது வின் ஆகணும் அப்படின்றது வந்து நீங்கள் தான் வாக்கவே பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா,
உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறது லவ் கிடையாது. ஸோ உங்களை நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒரு ரைட் பர்சன் கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கார்டோட ஓவரால் எனர்ஜி படி பார்க்கும்போது நமக்கு ஜோடியாக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சைன்ஸ், அதாவது ஏரிஸ், லியோ, சகிட்டேரியஸ் அண்ட் எர்த் சைன்ஸ், டாரஸ், விர்கோ, கேப்ரிகான் இதெல்லாமே ப்ரெசென்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளஸ்ஸிங், கிவ் யோர் சோல். தேங்க்யூ.